இப்போ நம்ம வீட்டில் வந்து ஹோம்மேட் சோப்பு எப்படி செய்ய போகிறோன்றத ஒரு வீடியோ மூலியமாக பார்க்கலாம். இப்போ நான் சோப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட வந்து கிடைக்கும். நம்ம இங்கே வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் அந்த இது லிங்க் வந்து உங்களுக்கு கீழே போடுறேன். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சோப்பு வந்து நம்ம ஒரு எத்தனை சோப்பு வேணுன்றதை நம்ம எப்படி பிரிச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தட் பண்ணோம். எப்படின்னா அடியில் வந்து தண்ணி இருக்கும், அது மேலே வந்து இதை வச்சு இந்த ஹீட்டில் தான் நம்ம வந்து இதை சூடுபடுத்தணும். இது வந்து கரைஞ்சி வரும் நம்மளுக்கு. இதை நான் உங்களுக்கு வந்து கரைஞ்சி வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படி நல்லா வந்து கிளறிக்கிங்க நல்லா, அப்போ தான் வந்து அது ஹீட்டாக அது அப்படி மெல்ட் ஆகி நம்மளுக்கு அப்படியே ஒரு சோப்பு கரைஞ்சி நல்லா வரும். இதில் வந்து எந்த கெமிக்கலுமே கிடையாது. நம்ம இதில் வந்து நான் வந்து இப்போ பீட்ரூட் சோப்பு செய்ய போகிறேன். நீங்கள் இதில் வந்து கத்தாழை சோப்பு, நீம் சோப்பு, தக்காளி சோப்பு, உருளைக்கிழங்கு சோப்பு, கேரட் சோப்பு, பீட்ரூட் சோப்பு, நீ எல்லா சோப்புமே செய்யலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் சோப்பு செய்யும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் எப்படி செய்யணும்ட்டு. இது நல்லா பாருங்க மெல்ட் ஆகுது. இதில் வந்து எந்த கெமிக்கலும் இல்லைன்னு சொன்னால இது வந்து ஆர்கானிக் சோப்பு. எந்த இதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை. என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் மட்டும் பாருங்கள். எதுவும் நம்மளுக்கு இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு எந்தெந்த ஃபேஸில் என்ன நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோப்பு செஞ்சுக்கலாம். கொப்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மீன் சோப்பு, கத்தாழை சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மாதிரி குளிக்குலியாக இருக்குது, அது ரொம்ப கொப்பளமாக வந்து பாருங்கள் அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம தக்காளி சோப்பு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கொஞ்சம் நம்ம கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து பீட்ரூட் சோப்பு, கேரட் சோப்பு யூஸ் பண்ணாமலே உங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட் தெரியாது. நீங்கள் ஒரு 2-3 தடவை 2-3 சோப்பு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போக போக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும். நல்லா மெல்ட் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம அது ஃபுல்லாக சோப்பு அதை என்னென்ன ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் உள்ள கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டாக இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆரஞ்சு சோப்பு செஞ்சேன். அதனால் அப்படி வச்சுப்பா உங்களுக்கு கலர் வேறு மாதிரி இருக்குது. இல்லைன்னா நல்லா பியூராக அப்படி ஒயிட்டாக அப்படி ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்க, இப்போ வந்து அடுத்தது வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். சும்மா நம்ம ஒரு குத்து மதிப்பாக எத்தனை சோப்பு, நான் 2 சோப்புக்கு வந்து சோப்பு போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 drops இல்லை ஒரு 2 drops அது மாதிரி போட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 drops போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? கத்தாழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்தாழை, பீட்ரூட்டு, மஞ்சள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் வந்து நம்ம எதுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணோம்னா நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரே சோப்புலேயே எந்த டிஃப்ரெண்ட்டும் நம்மளுக்கு தெரியாது. எப்படியும் ஒரு 3-4 சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. கொஞ்சோண்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸில் ஒருத்தருக்கு வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆயில் ஸ்கின் இல்லாத ரொம்ப வறண்ட மாதிரி இருக்குது அப்படின்றவங்க தேங்காய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சோப் போடும்போது நல்லா மூஞ்சி நல்லா இருக்கும். நீங்கள் ஆயில் ஸ்கின் ஃபேஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. மற்ற ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கோல்டுன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறையா வந்து மாடலில் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு சோப் செஞ்சேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து இது வந்து ஊற்றி வச்சுருப்பேன். இப்போ வந்து நான் பீட்ரூட் சோப் வந்து ஊற்ற போகிறேன். மோல்டு இல்லாதவங்க, மோல்டு வந்து நம்மளுக்கு வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கப்பு யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்படி கொட்டினா கூட இருந்துடும். இது குழந்தைக்கு எதுவும் ஆயிடும்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.